ज्ञानं विददाति पूर्वं यो वै वेदाहुं च बृहणोति तस्मै दम्भदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महत्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानगणः प्रत्यगर्तो ब्रह्मैवाहमस्मि। ओं ब्रह्मानन्दं परमसुगदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनशत्रुशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमजलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओं सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। नमः श्री शंकरानंद गुरुपादाम्बुजन्मने सविलास महामोह ग्राहक्राशैक कर्मणे। पंचदशी चित्रदीप प्रकरणम 6வது அத்தியாயம் 252வது ஸ்லோகம் படிக்கணும். விவேகே த்வைதமித்யாத்வம் யுக்யை வேதின பண்யதாம் அசிந்த்ய ரசனாத்வஸ்ய அனுபூதிர்ஹி ஸ்வசாட்சிகீம்। விவேகே த்வைதமித்யாத்வம் யுக்யை வேதின பண்யதாம் அஜிந்த்ய ரசனாத்வஸ்ய அனுபூதிர்ஹி ஸ்வசாட்சிகீம்। சித்திரதீப பிரகரணம் 6வது அத்தியாயம். ஃபஸ்ட்டு சித்திர உதாரணம், ஆகாச உதாரணம், சீவ விசாரம், சீவ விசாரத்தில் உள்ள குழப்பம், ஈஸ்வர விசாரத்தில் மட்டும் உள்ள குழப்பம் பார்த்தோம். பிறகு மாயா விசாரம், பிறகு ஈஸ்வர விசாரம், பிறகு ஈஸ்வர பிரம்ம விசாரம். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பிரம்மன் அத்வைதம் அப்படிங்கிற கருத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிரம்மன் அத்வைதம், ஈஸ்வரன் பிரம்மனி விசாரம் பண்ணி பிரம்மன் அத்வைதம் சொன்னார். எப்படி அத்வைதம் அப்படிங்கிற கருத்து வேறு சில கருத்துக்களும் இப்போ 237லேருந்து 56 வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 251 வரைக்கும் பார்த்துருக்கோம். இதில் பிரம்மன் ஆத்மா பிரம்மன் அத்வைதந்தேங்கிறதுக்கு ஏற்கனவே உள்ள ஆகாச உதாரணத்தை சொல்லி திருப்பி விளக்குனார். ஏற்கனவே ஆகாச உதாரணம் ஆரம்பத்தில் பார்த்தோம், அதை விளக்குனார். பிறகு சுருதி பிரமாணம் சொன்னார். பிறகு அத்வைதிகளுக்கு அதாவது சம்சாரம் துயரம் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிற கருத்தை நிலைநாட்டினார். அதை பார்க்க முடியாது அப்படிங்கிறது. அஞ்ஞானிகளை பொறுத்தவரையில் அவங்களுக்கு எல்லாமே உண்டு, துவைதமே உண்மை நினைக்கிறதுனால அவங்களுக்கு அத்வைதம் விளங்கவில்லை. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? இல்லைன்னு சொல்கிறாங்க. அத்வைதங்கிறது இல்லை. ஞானிகளின் கருத்து எப்படி இருக்குன்னு சொன்னால் தெளிவாக சொல்கிறாங்க. அஞ்ஞானிகள் நான் பந்தப்பட்டிருக்கேன், நான் பந்தப்படாதவன் இருக்கான். அஞ்ஞானிகளுடைய தீர்மானமும் ஞானிகளுடைய தீர்மானமும் எதிரெதிராக இருக்கும். அஞ்ஞானி ஆத்மா பிரம்மன் அத்வைதம், நான் பந்தப்படாதவன்கிற தீர்மானத்தில் இருக்கும். அவன் துவைதி என்ன பண்ணுறான்? அத்வைதம்ங்கிற எண்ணம் இல்லை, இந்த உலகம் உண்மையை நினைக்கிறதுனால அதில் பந்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். பிறகு ஒரு 2 பூர்வபக்ஷம் பார்த்தோம். அதாவது துவைதம் கண்ணுக்கு தெரியுது, அத்வைதம் தெரியலை. ஏகமாக எங்கே பார்க்குறேன்னா பலவாத்தானே தெரியுது அப்படிங்கிறதுல இல்லை. அத்வைதம் அதனால் என்ன சொன்னால் அத்வைதம் விளங்கவே இல்லைன்ட்டான். இல்லை விளங்குது. எப்படி விளங்குதுன்னா சைதன்யமாக இருக்குது, உணர்வு மயமாக இருக்கிறது, எல்லாத்தையும் உணர்வாக இருக்குன்னாப்புல.
முழுமையாக தெரியலையே, ஒரு ஆள்கிட்ட தனித்தனியாக தானே தெரியுது. அப்படிங்கும்போது உன்னுடைய துவைதம் மட்டும் நான் மொத்தமாக தெரியுது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டார். பிறகு நீ எப்படி ஒரு சின்ன பகுதியை எடுத்துக்கிட்டு எல்லாமே துவைதம் சொல்கிறியோ, அது மாதிரி நான் ஒரு சைதன்யத்தை எடுத்துக்கிட்டு எல்லாம் ஒரே செய்தியன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவன் பிற பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான், அத்வைதம் இதுக்குள்ளே வந்துடும்னு சொன்னான். எதுக்குள்ளே? துவைதத்துக்குள்ளே. உங்கள் அத்வைதம் எங்கள் துவைதத்துக்குள்ளே வந்துடும், அதனால் அதுக்கு ஒரு பகுதி தேன்னு சொன்னான். இவர் என்ன சொல்கிறாரு, விரோதியும் இல்லை சமமும் இல்லைன்னு சொன்ன உடனே இவர் என்ன சொன்னார்னா, நீ இது நெருக்கி வந்திருக்குன்னு சொல்லி 3 விதமான சத்தியத்தை சொன்னார். நாங்கள் துவைதத்தை நீக்கிறது இல்லை, துவைதம் இல்லைன்னு சொல்கிறது இல்லை, துவைதம் இருக்குது, உண்மையாக இல்லை, காட்சிக்கு இருக்குது. அதை 3 சத்தியம் பார்த்தோம். பாரமார்த்திக சத்தியம்ங்கிறது அத்வைதம், வியவகார சத்தியம்ங்கிறது நம்ம பார்த்து அனுபவிக்கிறது, பிராதிபாசிக சத்தியம்ங்கிறது கனவு, கற்பனை. பாரமார்த்திக சத்தியத்தின் அடிப்படையில் அத்வைதம் தான் உண்மை. வியவகார சத்தியம் காட்சிக்கு இருக்குது, விவகாரம் பண்ணுறோம், ஆனால் மாறிக்கிட்டே போய்கிட்டே இருக்குது. அந்த அடிப்படையில் அத்வைதமே உண்மைன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னார். விளங்குகிறது உண்மை. பிறகு இந்த ஜகத் அனைத்தும் மித்தியா, அது எப்படி இருக்குதுன்னு சொன்னால், அதுவும் விளக்க முடியாததாக இருக்கிறது. ஜகத் எப்படி இருக்குது? சிந்தனைக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது. மனதில் நிலைநிறு, அதாவது விளக்க முடியாத அளவுக்கு துவைதம் இருக்குது. அத்வைதம் மட்டும் இல்லை, துவைதமே அப்படித்தான் இருக்குது அப்படின்னார். அது மித்தியாதான், உண்மை இல்லைதான், ஆனால் சிந்தனைக்கு எட்டாததாக இருக்கிறது அப்படிங்கிற கருத்து பார்த்தோம். பிறகு அவன் என்ன பண்ண, வேற கருத்துக்கு வந்தான். அத்வைதம் சத்தியம்னு புரிந்தாலும் கூட துவைதத்தினுடைய சத்தியத்துவம் என் மனசில் வந்துடுது. உலகம்தான் சத்தியங்கிறது மீண்டும் மீண்டும் வந்துடுதுன்னு சொன்ன உடனே என்ன சொன்னார், நீ திருப்பி விசாரம் பண்ணித்தேன் அதை நீக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த விசாரம் பண்ணுறதுல உனக்கு கஷ்டமும் கிடையாதுன்னார். மற்ற விசாரத்துக்கு கஷ்டம் இருக்குது. நான் பிரம்மன் அழியாதவன்கிற சிந்தனையை கொண்டு வர்றதுல உனக்கு கஷ்டம் கிடையாது, அது சந்தோஷமான விஷயம் தான். நான் ஆனந்த ஸ்வரூபங்கிறது சந்தோஷம் தானே, அதை நீ கொண்டு வான்னு சொன்னார். பிறகு இதில் சலிப்பெல்லாம் வராது. எவ்வளோ காலம் செய்கிறதுனா, தொடர்ந்து செய்தால் மற்றதுலாம் சலிப்பு வந்துடும். இது சந்தோஷமான விஷயமா இருக்கிறதுனால சலிப்பு வர்றதில்லை. எல்லா துயரமும் நீங்குவதால் இதை நீ தொடர்ந்து செய்யலாம் சொன்னார். செஞ்சாலும் கூட எல்லாரும் கேட்குற கேள்வி, ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். அஞ்ஞானி மாதிரி ஞானி இருந்தால் அவன் ஞானி இல்லை, அஞ்ஞானி மாதிரி இவன் சாப்பிட்டா ஞானி இல்லை, அஞ்ஞானி மாதிரி குளித்தா ஞானி இல்லை, அஞ்ஞானி மாதிரி பிஸ்னஸ் பண்ணால் ஞானி இல்லை. அப்படி எல்லாருக்கும் ஒரு கற்பனை இருக்கு. இவர் என்ன சொன்னார், 2 பேருக்கும் வெளியே எந்த வித்தியாசம். ஒரு மாமிசா கடைக்காரனுக்கு ஞானம் இருந்தது பார்த்து கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? அவன் தொழில் ஒரு பரம்பரையாக அமைஞ்சு போச்சு, அந்த தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் நல்லா படிச்சிருக்கான். புலையனுக்கு ஞானம் வந்துச்சா இல்லையா? சங்கரரே நமஸ்காரம் பண்ணுறாரு. அவன் 5 இடம் நமஸ்காரம் பண்ணி 5 சுலோகம் சொல்கிறார். ஆனால் பொதுவாக மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஞானம் வந்தாச்சுன்னா அவர் மத்தாள் மாதிரி இருக்கக்கூடாது, வித்தியாசமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. தூங்கக்கூடாது, அவருக்கு எதிர்காலமெல்லாம் தெரியணும், கற்பனை, இப்படியெல்லாம் ஒரு கற்பனையை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாத்துக்கும் அது இருக்கும், எல்லாரையும் போல் இருக்கும். ஏன்னா அனாத்மாவுக்கு இருக்கும், ஆத்மாவுக்கு கிடையாது. இவன் ஆத்மாவுக்கு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு அனாத்மாவுக்கு தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிடுவான். அனாத்மாவான அகங்காரத்துக்கு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறான்னாரு. பிறகு இன்னொன்று சொன்னார், இந்த அத்தியாசம் வந்துடுதுன்னாப்புல. என்னதான் படித்தாலும் கூட ஆத்மாவை அனாத்மாவும் அனாத்மாவை ஆத்மாவும் நம்ம நினச்சிட்றேன், திருப்பி திருப்பி இதே சிந்தனை எங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு பதில் சொன்னான். அது என்ன சொன்னார், அது அதாவது இது வந்துடுதே அப்படின்னா இந்த அத்தியாசத்தை செய்யாதேன்னார். அது மட்டும் இல்லை, இது எப்படி வருதுன்னு சொன்னால், ரொம்ப காலமாக நம்ம பல ஜென்மங்களாக இந்த உடம்பு ஆத்மா நினச்சிருக்கோம், உடம்பு தான் நான் நினச்சிருக்கோம். அதனால் என்ன சொன்னார்னு சொன்னால், இது எப்பயுமே இந்த அத்தியாசத்துக்கு வராத அளவுக்கு நீயே மீண்டும் மீண்டும் இதை விசாரம் செய்யினார். எப்போ வரைக்கும் செய்யணும்னு சொல்லும் பொழுது கடைசி 251 ஸ்லோகத்தில் பார்த்தோம். அதில் என்னன்னு சொன்னார்னு சொன்னால், ஒரு கருத்து அதாவது
இந்த வாசனை வந்து திடமாக இருக்குன்னு சொன்னான். அவன் என்ன சொன்னான்னா, எனக்கு அத்தியாசம் வருது, அதுக்கு காரணத்தையும் பூர்வபக்ஷி சொன்னான். ஏன்னா அந்த உடம்பு தான் நான், மனசு தான் நானுங்கிறது நம்மளால் வந்து நீக்கவே முடியறதில்லை. என்ன வேதாந்தம் படித்தாலும் கூட உடனே எப்படி நீங்கும்? அந்த விபரீத பாவனை போகிறதில்ல. அத்தியாசம் திருப்பி திருப்பி திடமான வாசனையினால் வருதுன்னு சொன்னான். அவர் என்ன சொன்னார்? திடமான வாசனையில் வரும். அப்போ இந்த வாசனை பல ஜென்மமாக வந்து திடமாக வந்துருச்சு. அப்போ இதை நீ திடமாக்குனேன்னு அது வராதுங்கிறார். எதை? நான் பிரம்மன், நான் அழியாதவன், ஆனந்த ஸ்வரூபம் அப்படிங்கிற இந்த தத்துவத்தை நீ என்ன பண்ணணும்? திருப்பி 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 விசாரம் பண்ணி இது திடமாகும் வரை இந்த விசாரத்தை நீ செய்ய வேணும் அப்படிங்கிறார். எப்படி செய்கிறது? நம்ம அன்னைக்கு பார்த்தோம் விளக்கம். கொஞ்சம் நேரம் செஞ்சுட்டு பிறகு அப்படியே ஒரு நாள் செய்கிறது, பிறகு ஒரு மாதம் கேப் விடுறது. பிறகு என்ன பண்ணோம்னா தொடர்ச்சியாக ஒரு வாரம் செய்கிறது, பிறகு செய்கிறதே இல்லை. தொடர்ந்தும் செய்யணும், இடைவிடாமலும் செய்யணும், அதிக காலம் செய்யணும்னார். அது மட்டும் இல்லை, சரியான வழியில் செய்ய வேண்டும். இந்த தத்துவம் புரிகிறதுக்கு மார்க்கம் சரியான மார்க்கமாக இருக்குது. புண்ணியம் இருந்தால் தான் அந்த மார்க்கத்துக்கு போவோம், இல்லாட்டி வரமாட்டோம். எங்கேயாவது ஒரு மந்திரவாதிகிட்ட போய் ஜாயின் பண்ணிடுவோம். நிறைய பேர் அப்படி இருக்காங்க. ஏதாவது சித்து வேலை செய்யுது, அவங்கள தான் பிடிக்கும். அங்கே போயிட்டு அதுலேயும் ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ஏதோ கொஞ்சம் விரதங்கள்லாம் இருந்து அனுஷ்டிச்சு கொஞ்சம் இருப்பாங்களே ஒழிய இந்த ஞான மார்க்கத்துக்கு வரவே மாட்டாங்க. அப்படி போயிடுவாங்க. அப்போ சரியான மார்க்கம் போகணும். அன்றைக்கி சொன்னேன்ல, பஸ்ஸில் வந்து அந்த காலத்தில் போகிற பஸ்ஸு வந்து தாம்பரம் டு பாரிஸ், சென்னையில் சொன்னேன். இந்த பக்கம் ஏறுறதுக்கு எல்லாம் விசாரித்ததெல்லாம் கரெக்டு தான். தாம்பரத்துக்கு 18ஆம் நம்பர் பஸ்ஸு போகும். அப்போ பாரிஸ் டு தாம்பரம்னு சொல்லி 18ஆம் நம்பர் பஸ்ஸு, தாம்பரம் பஸ்ஸு எல்லாம் கரெக்டாக விசாரிச்சுட்டான். ஏறிட்டான் பஸ்ஸுலேயும் கரெக்டாக அதே நம்பரை பார்த்து ஏறிட்டான். ஆனால் இந்த சைடு ஏறுறதுக்கு அந்த சைடு போயிடும், அது பாரிஸ் போயிடுது. ஆப்போசிட் சைடில் ஏறுறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பொதுவாக முறையாக விசாரிக்கணும், முறையான பாதையில் போகணும், சரியான பாதையில் போகணும். போய் இதை மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக அதிக காலம் இடைவிடாமல் விசாரம் செய்தால் இந்த வாசனை உனக்கு திடமாகிவிடுங்கிறார். எப்படி நான் உடம்பு மனசுங்கிற வாசனை உனக்கு திடமாக இருந்துச்சோ அது மாதிரி இந்த வாசனை உனக்கு திடமாகி விடும். அதை தொடர்ச்சியாக செய்யணும். அது வரைக்கும் உனக்கு திடமாகாது. அது வரைக்கும் நீ விசாரம் செய்யணும் பார்த்துட்டான். 251 வரைக்கும் பார்த்து முடித்தான். இப்போ 252 பார்க்கணும். இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இங்கே ஒரு சந்தேகம் வருது. அதாவது இந்த உலகம் மித்தியா, உலகம் உண்மையிலேயே காட்சிக்கு இருக்குது, உண்மையிலேயே இல்லைங்கிறது அனுபவத்தில் இல்லை, ஏதோ அறிவில் யூகிச்சு வேணால் புரிஞ்சுக்கிறலாமா அப்படின்னு கேட்குறான். யூகிச்சு தானே மனசில் புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா உலகம் நம்ம கண் முன்னாடி பார்த்துக்கிட்டே நிலையாத்தானே இருக்குது. ஆனால் மித்தியாங்கிறது ஏதோ சிலதெல்லாம் சொல்கிறோம், அதை வச்சு தெரிஞ்சுக்கிறோமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அதுக்கு என்ன உதாரணம்னா, இப்போ அனுபவத்தில் வந்து சூரியன் வந்து உண்மையிலே நகரலை, ஆனால் அனுபவத்துக்கு நகருது. நம்ம நேரம் நகராமல் இருக்கிறத பார்க்கலை, ஆனால் என்ன பண்ணுறோம், யூகிச்சு தர்க்க ரீதியாக விஞ்ஞான சாஸ்திரத்தெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிறோம். அப்படி நம்ம வந்து இந்த உலகம் பொய்யுங்கிறத அப்படி படித்து தெரிஞ்சுக்கிறோமா? அனுபவத்தில் இல்லையே, அப்படித்தான் தெரிஞ்சுக்கிறோமான்னு கேட்குறான். இப்போ பூமி உருண்டேன்னு இருக்கான், எங்கே உருண்டையாக தெரியுது? உருண்டையாக இருந்தால் கீழே விழுந்துருவோமேன்னு நினைக்கலாம் நம்ம. ஆனால் பூமி உருண்டையாக இருக்குது, அனுபவத்தில் தட்டையாக இருக்குது. அப்போ விஞ்ஞான சாஸ்திரத்தெல்லாம் படித்து என்ன பண்ணுறோம், யூகம் பண்ணி நேராக பார்க்குறதா விண்வெளியில் போய் பார்த்தா தான் உருண்டைன்னு தெரியும். அப்படி யாரும் போகிறதில்ல. அப்போ அனுபவத்தில் இல்லை, யூகம் பண்ணித்தான் இந்த உலகம் பொய்யுங்கிறத தெரிஞ்சுக்கிற முடியுமா அப்படின்னு கேட்குறான். இந்த உலகமெல்லாம் பூமியெல்லாம் எங்கே ஆகாசத்தில் சுற்றிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறான். எப்படி பார்க்குறது? நம்ம ஒரு சின்ன பையன் ஒருத்தர் கிளாஸில் கேட்கும்போது, ஒரு 7th 8th படிக்கும்போது இப்போ இந்த கிரகங்கள்லாம் சுற்றுது, பூமி ஆகாசத்தில் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொன்னாப்புல. உடனே ஒருத்தன் கேள்வி கேட்டான், கீழே விழுந்துடாதான்னு கேட்டான். உடனே இன்னொரு பையன் கேட்டான், கீழே விழுந்தா எங்கே போய் விழுகும்னு கேட்டான். இதுக்கு மேலேருந்து விழுந்தால் பூமியில் விழுகுங்கிறோம், ஆகாசத்தில் பூமி சுற்றுதுன்னு சொன்ன உடனே கீழே விழுந்துடாதுன்னு ஒருத்தன் கேள்வி கேட்குறான். இன்னொருத்தன் பாருங்க கவனமாக, அப்படி கீழே விழுந்தா அது எங்கே போய் விழுங்க, அதுக்கு ஒரு இடம் வேணும்ல. ஒரு கொஸ்டின் பாருங்க,
இதெல்லாம் யூகம் பண்ணி தெரிஞ்சுக்கிற மாதிரி உலகம் கண்ணு முன்னாடி இருந்துக்கிட்டு தானே இருக்குது, இதெல்லாம் மித்தியான்னு எப்படி யூகம் பண்ணித்தான் தெரிஞ்சுக்கிறதா அப்படின்னு சொல்லும் பொழுது விளக்க முடியாத புதிராக இருக்கலாம் சொல்கிறான். பூமியும் இந்த உலகத்தையும் விளக்க முடியாதுன்னு சொல்கிறான். அதெல்லாம் கூட அனுபவத்தில் தெரியாமல் யூகத்திலையும் தெரிஞ்சுக்கிற முடியுதான்னு சொன்னால் அவர் என்ன சொல்கிறார், அனுபவத்தில் மிக தெளிவாக இருக்கிறதுங்கிறார். இது இந்த உலகம் மித்தியா என்றது அனுபவத்தில் தெளிவாக இருக்கிறது, பரோட்சமாக இல்லை. தெரியாமல் எங்கேயோ இருந்து நாம் அப்படியெல்லாம் பார்க்கல, பிரத்யட்சமாக கண்ணு முன்னாடி மிக மிக தெளிவாக இந்த உலகம் மித்தியா என்பது அனுபவித்து கொண்டிருக்கின்றோங்கிறார். எப்படின்னு பார்க்கலாம். உண்மையிலேயே அனுபவத்தில் கொண்டு வர முடியாது எது தெரியுமா, பிரம்மனைத்தான். ஏன்னா பிரம்மன் தான் அனுபவம் அது வந்து அனுபவிக்கிறதா இருக்குது. அனுபவத்துக்கு நான் என்னைய நானே அனுபவிக்கிறது இந்த பொருள் மாதிரி அனுபவிக்க முடியாது. உண்மையிலே அனுபவத்தில் இருக்கிறது எதுன்னா இந்த உலகம்தான் அனுபவத்திலே இருக்கு. இந்த உலகம் அனித்தியம் என்பதை நாம் அனுபவித்து கொண்டு தான் இருக்கின்றோம். அது கற்பனையோ மனதில் இருக்கின்ற ஏதோ கேள்விப்பட்ட கேள்வி ஞானமோ இல்லை, நேரடியான அனுபவம் உலகம் உண்மை அல்ல என்பது அப்படிங்கிறார். இப்போ ஒரு இளம் வயசு பையன் இருக்கான், அவனுக்கு வயசாகுங்கிறது தெரியுமா தெரியாதா? தெரியும். அவனுக்கு அப்போ அனுபவத்தில் மற்றவங்கள பார்க்குறான். அப்புறம் இவனுக்கு அனுபவத்துக்கு வருமா வராதா? இந்த உடம்பு போயிருங்கிறது அன்னைக்கு இருந்த உடம்பு இல்லைங்கிறது பெரிய அனுபவத்தில் பார்த்துட்றானா இல்லையா? அப்போ அது மித்தியா தானே. இவன் எல்லாருக்கும் அனுபவத்தில் வருதா இல்லையா? அது மாதிரி இந்த உலகம் மாறுறது, உடல் மாறுறதெல்லாம் நாம் அனுபவத்தில் நேரடியாக பார்க்கிறோம். இந்த உலகமே எடுத்துக்கங்க. 1964 தனுஷ்கோடி அழிஞ்சது எப்போ தெரியுமா? கடல் இப்போ தனுஷ்கோடி ஊரே இல்லை. அப்போ அந்த நேரத்தில் இருந்தவங்களுக்கு நேரடியாக பார்த்தாங்களா இல்லையா? நேற்று இருந்துச்சு, ஒரு பெரிய நகரமே இருந்துச்சு. அந்த சினிமா ஷூட்டிங் எல்லாம் போயிருக்காங்க. இப்போ அங்கே நீ போனீங்கன்னா பார்க்கலாம், அந்த கட்டடமெல்லாம் அந்த வெறும் செவர் மட்டும் இருக்கும். ரயில்வே ஸ்டேஷனில் பெரிய ரயில்வே ஸ்டேஷன் அங்கே. அப்போ அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு இது இல்லை. பூகம்பம் ஏற்படுது. ஒருத்தர் சொன்னார், வெளியூர் போயிட்டு வந்தாராம். இதில் குஜராத்தில் எங்கேயோ பூகம்பம் பெருசாக நடந்துச்சு. எங்கேயோ வெளியூர் போயிட்டு நான் ஊரில் பூகம்பம் ஆகிப்போச்சு. வந்திருக்காரு. வந்து பார்த்தா அவருடைய வீடு பெரிய பெரிய வீடு பூரா தரமட்டமாகி போச்சு. சொந்த பந்தம் ஒருத்தரோட உயிரோடு இல்லை. இவர் நடுத்தருவில் நிற்கிறார். ஒரு சொத்து இல்லை, உறவினர்கள் யாருமே இல்லை. அப்போ அது அவருக்கு அனுபவமா இல்லையா? பெரும்பாலும் அனுபவத்தில் இருக்குது. ஏன் துவாரகை எடுத்துக்கங்க. கிருஷ்ணர் இருக்கும் பொழுது கிருஷ்ணர் என்ன துவாரகை அழிய போகுதுங்கிறார். இன்னைக்கு கடலுக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் இந்த உத்தவருக்கெல்லாம் எப்படி அனுபவம் தானே. எவ்வளவு பெரிய நகரம் இல்லாமல் போயிடுச்சே. நம்ம உடல் போகிறது நம்ம அனுபவம். உலகமே மாறிக்கிட்டே இருக்குது, போய்கிட்டே இருக்குது. இது அனுபவத்திலே நீ பார்க்குறப்பா, இருக்கிறது மாதிரி இருக்குது, பிறகு போயிடுது. இது அனுபவம் தான் அப்படிங்கிறார் அவர். இதில் சந்தேகமே தேவையில்லை. இந்த தர்மற்ற கேள்வியே உலகத்திலே பெரிய அதிசயம் எதுன்னு கேட்கும்போது என்ன சொல்கிறாரு, கண்ணு முன்னாடி எல்லாருடைய மரணத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் மட்டும் சாக மாட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களாம் எல்லாருமே. கண்ணு முன்னாடி எல்லாருடைய மரணத்தையும் பார்க்குறாங்க. அதே மாதிரி சரித்திரத்தில் படிச்சுன்னு தெரிஞ்சுக்கிறோம். பெரிய பெரிய மகான்கள், ராமர் கிருஷ்ணருடைய சரீரம் கூட போயிடுச்சு, வியாசருடைய சரீரம் கூட இல்லை. எத்தனை பேர், எத்தனை ரிஷிகள், எவ்வளோ பெரிய ஞானியாகட்டும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நோயெல்லாம் குணப்படுத்துகிற ஆற்றல் உள்ளவங்க தபஸ்வியெல்லாம் பார்க்குறோம். அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினா டாக்டரால் குணப்படுத்த நோயை முடியாததெல்லாம் அவர் குணப்படுத்தியிருக்காருன்னு சொல்கிறோம். அந்த சக்தி அவருக்கு இருந்திருக்கு. அந்த சக்தியும் ஒரு காலத்தில் என்ன ஆயிடுச்சு, அவர் உடம்பே காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. அவங்களும் போயிருக்காங்களா இல்லைங்களா? அப்போ இது அனுபவம் தான். இது கற்பனை எல்லாம் கிடையாது. இந்த உலகம் மித்தியா பொய்யுங்கிறது அனுபவத்திலே இருக்குப்பா. நீ யூகிச்சு படிச்சுதான் தெரிஞ்சுக்கணும் கூட அவசியம் இல்லைங்கிறார் இங்கே. அதனால் அந்த முதல் வீரில் பாருங்கள் என்ன சொல்கிறாருன்னா, விவேகே சதின்னு சேர்த்துக்கணும். விசாரம் செய்தால், விவேகன்னா விசாரம் செய்தால் துவைத மித்தியாத்வம், இந்த துவைத பிரபஞ்சமானது மித்தியா என்பது யுக்தியா ஏவ இதி, வெறும் யுக்தியினால் மட்டும்தான் என்று ந பன்யதாம், கூறப்பட வேண்டாம்.
நீ இந்த விசாரம் செய்து தான் இந்த துவைத மித்தியான்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்கிறார். வெறும் யுக்தியினால் யோசித்து விசாரம் பண்ணித்தான் பார்க்கணும்னு இல்லை. இது அப்போ எப்படி இருக்கு? அனுபவமாகவே இந்த உலகம் பொய் என்பது இருக்கு அப்படின்னு சொல்கிறார். பிறகு 2வது வரியில் பார்த்தீங்கன்னா அச்சிந்திய ரச்சனாத்வஸ்ய, அது எப்படிப்பட்டதாக இருக்குன்னா விளக்க முடியாத இந்த உலகமாக இருக்கான். இந்த உலகத்தினுடைய அமைப்பு இருக்குது, எப்படி வந்துச்சு, எப்படி போகுது, இதெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அதுக்கு விளக்கமே காரணமே சொல்ல முடியலைங்கிறார். அனுபூதிகி ஸ்வசாட்சிகி, அது அனுபவமாகவே இருக்கிறது. இந்த உலகம் விளக்க முடியாத சிந்தனைக்கு எட்டாததாகவும் இருக்கிறது, மித்தியாவாகவும் இருக்கிறது. இது இரண்டுமே நம்மளுடைய நேரடி அனுபவத்தில் இருக்கிறது. அனுபவமே பிரமாணம் அப்படிங்கிறார். எனக்கு பசிக்குங்கிறது எனக்கு யார் பிரமாணம்? எனக்கு பசிச்சா யாராவது எனக்கு பசிக்குன்னு சொல்லணுமா? எனக்கு பசிக்கிறதுன்னா எனக்கு ஆதாரம் கேட்டால் என்ன சொல்ல முடியும்? உனக்கு பசிக்குன்னு நான் சொல்கிறேன், அதுக்கு ஆதாரம் சொல்லு. எனக்கு பசிக்குதுங்கிறதுக்கு அனுபவம் எனக்கே இருக்குது. அதே மாதிரி நிறையா ஒருத்தர் வயிறு நிறையா சாப்பிட்டாரு, சாப்பிடுங்கிறீங்கள எனக்கு வயிறு நிறைஞ்சு போச்சுங்கிறேன். நான் எப்படி உனக்கு வயிறு நிறைஞ்சு நம்புறது? அதுவும் சொல்ல முடியாது. அதுக்கு நம்ம தான் சாட்சி. அது மாதிரி இந்த உலகம் விளக்க முடியாததாக இருக்கிறது, அனித்தியமாக இருக்கிறது, நம்மளுக்கே அனுபவமாக இருக்குங்கிறார். நம்ம உடம்பே பார்க்குறோமே, நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸ்வசாட்சின்னா அது தனக்குத்தானே ஆதாரமாக அனுபவமாக இருக்கிறது. பசி வயிறு நிறைஞ்சு போச்சு, சாப்பிட்ட பிறகு வயிறு நிறைஞ்சிருச்சுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணணுமா? நம்மளுக்கே தெரியும் வயிறு நிறைஞ்சிச்சு. நீ ஒன்று உள்ளே போச்சுன்னா வெளியே வந்துடும் தெரியும். ஆனால் ஒருத்தர் இருந்தால் எங்கள் ஊரில் சொல்லியிருக்கேன், ஊரில் ஒரு கொஞ்சம் மைண்டு சேஞ்ச் ஆனவன், அவனை கூப்பிட்டு சாப்பாடு ஓடுவாங்க, அவனுக்கு வயிறு நிறைஞ்சே தெரியாது, சாப்பிட்டுக்கிட்டே உள்ளே ரொம்ப திணிச்சிக்கிட்டு இருப்பான், வாந்தி எடுத்துருவான். அதனால் என்ன பண்ணான், திணறதை பார்த்துட்டு உனக்கு வயிறு நிறைஞ்சி போச்சுன்னு கையை பிடிச்சி தூக்கி எழுப்பி விடுவாங்க அவனை. அப்படி ஒருத்தர் தான். அவன் கொஞ்சம் மைண்டு தானவன், அவனுக்கு வயிறு நிறைஞ்சே தெரியாது. இப்படி ஒருத்தனை பார்த்துருக்கேன் நான். இப்படியே ரொம்ப போட்டு உள்ளவே திணிச்சிக்கிட்டு இருப்பான். அப்படிலாம் இருக்குது. ஆனால் இது நம்மளுக்கு அனுபவமாக அப்படி இல்லையே. வயிறு நிறைஞ்சால் நம்மளே வேணான்னு சொல்லிடுவோம். நம்ம அனுபவம் அது. அது மாதிரி இந்த உலகம் விளக்க முடியாததாகவும் இருக்கிறது, அனித்தியமாகவும் இருக்கிறதுங்கிறது நீ எப்பவும் பார்த்துக்கிட்டு தான் இருக்க அப்படிங்கிறார். ஒரு விளக்க முடியாத எப்படின்னு சொன்னால் 2-3 கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பிறகு பதிலே சொல்ல முடியாது. இந்த உலகம் எப்படி வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு கேள்வி, அடுத்து சூரியன் சொல்லுவோம். சூரியன் எப்படி வந்துச்சுன்னா ஒரு சயின்ஸில், அதுக்கு பிறகு அது எப்படி வந்துச்சுன்னா நம்ம மாயை எப்படி வந்துச்சு, பிரம்ம இருக்க, அவ்வளவுதான். இதுக்கு ஒரு கேள்வியே சொல்ல முடியாது. இப்போ நம்ம பிறந்திருக்கோம், எப்படி பிறந்திருக்கோம்னு சொன்னால் பூர்வ ஜென்ம பாவ புண்ணியத்தில் வச்சு பிறந்திருக்கோம். அப்புறம் இப்படி அதுக்கு போன ஜென்மம் எப்படி, அதுக்கு முந்தினது, இப்படியே 2-3 கேள்வி கேட்டோம்னா முதல் ஜென்மத்தில் எந்த அடிப்படையில் பிறந்தேன் அப்படின்னா பதில் கிடையாது. ஏன்னா இது மித்தியா. உண்மையாக இருந்தால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பொய்யா இருந்தால் சொல்ல முடியாது. சொல்லுவார், பிரம்மனையும் விளக்க முடியாதுன்னு அடுத்த ஸ்லோகத்தில் வரப்போகுது. உலகத்தையும் விளக்க முடியாது, பிரம்மனையும் விளக்க, அதையும் பொய்ன்னு சொல்லிட வேண்டியானே. கேள்வி கேட்பான், பார்ப்போம். அதாவது இன்னொன்று கூட பார்த்தீங்கன்னா, அதாவது இது எல்லாத்துக்கும் ஆதாரம் நிர்குணமான பிரம்மன்னு சொல்கிறான், சேதனமானது. அதில் ஜடமான உலகம் எப்படி வரும்? சேதனத்திலும் சேதனம் தானே வர முடியும், சேதனம் ஜடமாக எப்படி வர முடியும்? இப்படிலாம் கூட ஒரு கேள்வி. அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே ஏதோ காட்சிக்கு இருக்குது, நடந்துக்கிட்டு இருக்குது, அதுக்கு மேலே அங்கே சிந்திக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாங்க. ஜடமான கயிற்றுலேருந்து ஜடமான ஒன்று தோணலாம், ஆனால் ஜடமான கயிற்றுல சேதனமான பாம்பை பார்த்துடுறோம், பார்த்து பயந்து ஓடுறோம். அது எப்படி தோன்றி இருக்கே, காட்சியில் காமிச்சிச்சேன், அது பொய்யா காமிச்சிச்சு. அது மாதிரி நடக்க முடியாததெல்லாம் இந்த மாயை நடத்தி காமிக்கும், எதெல்லாம் நம்மளுக்கு தெரியாததெல்லாம் நடத்தி காமிக்கும். அதுதான் பெரிய மித்தியான்னு சொல்கிறது. வாயால் நம்மால் தர்க்கப்படி விளக்க முடியாதது, நம்மளால் கற்பனையே பண்ண முடியாது,
அதெல்லாம் நடத்தி காமிக்கிறதுக்கு பேர் வித்தியான்னு பேர். அப்படிப்பட்ட இந்த உலகம் நம்மளுடைய அனுபவத்தில் இருக்கிறது. என்னுடைய கருத்து என்னன்னா, உலகம் அனிர்வச்சனீயம், வார்த்தையால் இப்படிப்பட்டது என்று தெளிவாக சொல்ல முடியாது. அது அப்படி சொல்ல முடியாதபடி இருக்குங்கிறது அனுபவத்தில் இருக்குது. பிறகு மித்தியாவாக இருக்குது, நிலையாக இல்லைங்கிறது தான் அனுபவத்தில் இருக்குது. இதில் எந்த ஒரு பிரச்சனை இல்லைங்கிறது. ஆனால் அந்த ஞானத்தில் நிற்க முடியவில்லையே அப்படின்னு கேட்கலாம். அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், மீண்டும் மீண்டும் இந்த விவேகத்தை அசை போட வேண்டும். திருக்குறளில் நிலையாமைங்கிற அதிகாரத்தில் பொதுவாக நில்லாதவற்றை நிலையென என்றுணரும் புல்லறிவாண்மை கடைங்கிறார். நிலையில்லாத இந்த உலகத்தை பார்த்து நிலையானது நீ நினைக்கிற பற்றியா, இதுதான் முட்டாள்தனம்ங்கிறார். இது அனுபவத்தில் இருக்குது. ஆனால் என்ன நினைக்கிறோம், எல்லாம் நிலைன்னு நினைக்கிறோம். இன்னொரு குறள், நெருநல் உளனொருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகுங்கிறது. அதாவது இந்த உலகத்தில் அதிகமாக காணப்படுறது எது தெரியுமா, நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லைங்கிறதேங்கிறார். நேற்று இருந்தான் இன்னைக்கு இல்லைங்கிறது. இதை புரிஞ்சுக்கிறது இல்லை. இது அனுபவம் தானே. இதை போய் நீ கற்பனைன்னு எப்படி சொல்ல முடியும்? அனுபவத்திலே இருக்குது, ஆனால் மனசில் நிற்கிறது இல்லை. அதுதான் உண்மை. சுடுகாட்டு வேதாந்த மாதிரி சுடுகாட்டில் போய் பேசுவான், திருந்தாம்ப்பா இன்னைக்கு போயிட்டான், என்னப்பா உலக வாழ்க்கைன்னு சொல்லி பேசிட்டு ஒரு 5000 ரூபா 10,000 ரூபாய்க்கு அப்புறம் வீட்டில் வந்து சண்டை நடக்கும். பெரியது கூட சின்ன விஷயத்துக்கு பெரிய சண்டையெல்லாம் நடக்கும். ஆனால் சுடுகாட்டு எல்லாரும் பேசிட்டு வருவாங்க, அதோடு முடிஞ்சு போயிடும். இந்த உலகம் நிலையாமை என்பது அனுபவம். அது மட்டும் இல்லை, இந்த உலகம் இப்படித்தான் இருக்கிறது என்பதையும் சொல்ல முடியாது. இது 252வது சுலோகத்துக்கு அர்த்தம் பார்த்தலாம். விவேகம் செய்தால், சதின்னு சேர்த்துக்கணும், விவேகே சதி, விவேகம் செய்தால் துவைத, இந்த துவைத பிரபஞ்சமானது மித்யாத்வம், மித்யா தன்மை உடையது என்பதை யுக்யா ஏவ இதி, அதை பிரித்தோம்னா யுக்யை வேதின்னு இருக்கு, யுக்யா ஏவ இதின்னு பிரிக்கணும். யுக்தியினால் மட்டும்தான், அதாவது இந்த உலகம் விவேகம் செய்து துவைத பிரபஞ்சத்தை மித்தியாங்கிறத யுக்தியினால் மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியும் என்று ந பன்யதாம், நீ சொல்லாதே அப்படிங்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? அது அனுபவத்தில் இருக்குது, விசாரத்தில் தெரிஞ்சுக்கிற விஷயம் இல்லை, நேரடி அனுபவத்திலே இருக்குது. அது மட்டும் அது எப்படி இருக்குன்னு சொல்கிறார். அச்சிந்திய, விளக்க முடியாததாக, ரஜனாத்வசிய, அதாவது விளக்க முடியாத, ரசனாத்வசிய இந்த உலகத்தின் அமைப்பினுடைய தன்மை, இந்த உலகம் அமைந்திருக்க விதமே எப்படி இருக்கான், விளக்க முடியாததாக, அனுபூதிகி, அனுபவமாகவே இருக்கிறது, சிவசாட்சிக்கு அது தானே தனது அனுபவமே பிரமாணமாக விளங்கி கொண்டு இருக்கிறது. இந்த உலகம் மித்தியா என்பது அனுபவம், யுக்தியினால தெரிஞ்சுக்கிறன்னு நீ சொல்லாத. விளக்க முடியாததாக இருக்கிறதும் அனித்தியங்கிறதும் தனக்குத்தானே விளங்கி கொண்டு இருக்கிறது. அடுத்த ஸ்லோகம். சிதப்ய சிந்திய ரசனாம் யதி தர்யஸ்து நோ வயம் சிதிம் சுசிந்திய ரசனாம் ப்ரூமோ நித்யத்வ காரணாத் சிதப்ய சிந்திய ரசனாம் யதி தர்யஸ்து நோ வயம் சிதிம் சுசிந்திய ரசனாம் ப்ரூமோ நித்யத்வ காரணாத். இங்கே இப்போ சொன்ன அதே சந்தேகம்தான். என்ன கேட்குறான்னு சொன்னால், இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் வாயால் விளக்க முடியாததாக இருக்கிறது, அனிர்வச்சனீயமாக இருக்கிறது, அதனால் அது மித்தியான்னு சொன்னோம். பிரம்மணி அப்படித்தானே நீங்கள் சொல்கிறீங்க, பிரம்மணியை வார்த்தையால் விளக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க, அதுவும் அனிர்வச்சனீயம் தானே, அப்போ அதையும் மித்தியான்னு சொல்லிடலாமான்னு கேட்குறான். இந்த உலகத்துக்கு என்ன லட்சணம் சொல்கிறோம், இது அச்சிந்திய ரூபம், வார்த்தை இது இப்படித்தான் சொல்ல முடியாது, வார்த்தையால் விளக்க முடியாதுன்னு சொல்கிறோம். பிரம்மணியும் அப்படி நீங்கள் சொல்லியிருக்கீங்களே,
அதை விளக்க முடியாத மித்தியான்ட்டீங்க. அப்போ பிரம்மனும் மித்தியான்னு சொல்லிடலாமா, பொய்ன்னு சொல்லிடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. நியாயமான கேள்வி தானே. ஏன்னா இல்லைன்னு சொன்னால் பிரம்மனை விளக்க முடியும்னு சொல்லணும். அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. பிரம்மனையும் விளக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. அப்போ இதில் குழப்பமாக இருக்கே அப்படிங்கிறது கேள்வி. இவர் என்ன சொல்கிறாருன்னா, சைதன்யத்தை பிரம்மனை விளக்க முடியும்னு நாங்கள் சொன்னதே இல்லை. அப்புறம் எதுக்கு கிளாஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? விளக்க முடியும்னு சொன்னதில்லை, ஆனால் விளக்க முடியாத விளைச்சிக்கிட்டு இருக்கோம். உண்மை அதுதான். விளக்க முடியாததாக இருக்குது, ஆனால் சுயமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்காது. மித்தியா, அது எது உண்மையாக இருக்குது, அது உண்மையாக இல்லை. அது பார்க்க போகிறேன். எப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்ட் தான் இது வர்றதெல்லாம். அதனால தான் இந்த பஞ்சதிசி கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதாவது ரெண்டுமே விளக்க முடியாததாக இருக்குது. ஆனால் விளக்க முடியாதுங்கிறதுக்கு உள்ள நிபந்தனை இருக்குது பற்றியா, காரணம் இருக்குது. காரணத்தில் வித்தியாசம் இருக்குது. இது ஏன் விளக்க முடியலை, அது ஏன் விளக்க முடியலை அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்லணும். பார்த்தீங்கன்னா காரணத்தில் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறார். அதாவது இந்த உலகம் உண்மையாக இல்லாமல் அனித்தியமாக இருந்து விளக்க முடியாத ஒரு வஸ்துவாக இருக்குது. அது இப்படித்தேன்னு சொல்லி விளக்க முடியலை. எப்படி வந்துச்சு, எப்படி போகுதுன்னு விளக்கம் உண்மையாக இல்லை, அதனால் விளக்க முடியலை. இது மட்டுமே இருக்குது. எது? பிரம்மன். அதை விளக்கிறதுக்கு இன்னொரு வஸ்துவே தேவையில்லை. அது விளக்கக்கூடிய பொருளாக இல்லை. ஒன்று மித்தியாவாக இருக்கிறதுனால விளக்க முடியலை, இன்னொன்று சத்தியமாக இருக்கிறதுனால விளக்க முடியலைங்கிறார். புரியுதா? கொஞ்சம் கஷ்டம்தான், பார்ப்போம். இந்த உலகம் அனித்தியம் என்பதற்கு தர்க்க ரீதியில் விளக்கம் சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னு சொன்னால், முதல் வரியில் சித்தபி அச்சிந்திய ரசனாயதி. சித்தபி சைதன்யமும் கூட ஒரு கால் வாக்கினால் விளக்க முடியாது என்று கூறினால், ரசனான்னா அது அதனுடைய சொரூபம். அதாவது உலகம் விளக்க முடியாத தன்மையாக இருக்கு. இது அது சொரூபமே அப்படித்தான் இருக்குங்கிறார். எது? அது தன்மை மாறும், போய்கிட்டு மாறி மாறி வரும். சொரூபம்னா மாறாது. இது உண்மையாக இருக்குது, அது அப்படியே தர்ஹி அஸ்து, அது அப்படியே இருக்கட்டும்ங்கிறார். இந்த ஜகத் ரசனான்னு சொன்னால் அதனுடைய அமைப்பு விளக்க முடியாததாக இருக்குது. பிரம்மன் ரசனான்னா அது சொரூபமாகவே இருக்கு. இதனுடைய தன்மை அப்படி இருக்குது, இதுக்கு சொரூபமாக. நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம். பொய்யா இருக்குன்னு வச்சுக்கலாம். பொய்யை சரியாக சொல்ல முடியாது. பொய்யை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையிலே இல்லாதப்போ எப்படி விளக்குவீங்க? அது மட்டுமே இருக்குது, வெளியே விஷயமாக இல்லை. அது நானாகவே இருக்கிறேன். நான் இருக்கேங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வாயினால் விளக்கெல்லாம் சொல்ல தெரிஞ்சுக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணுனால் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ஸ்லோகத்துலேயும் வருது, அங்கே போனாதே ஃபுல்லாகும் இந்த ஸ்லோகம். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அது விளக்க முடியாமல் சுயமாக பிரகாசித்து கொண்டிருக்கு. அது உண்மையிலே இல்லை, அதனால் விளக்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க. அதனால் முதல் வரி கடைசி வார்த்தை நோ வயம். அடுத்த வரியில் பார்த்தா சிதிம் சுச்சிந்திய ரஷனாம் ப்ரூமக. அதாவது கண்டிப்பாக சைதன்யத்தின் சொரூபத்தை நாம் சைதன்யத்தின் சொரூபத்தை மிக தெளிவாக விளக்க முடியும் என்றைக்குமே நம்ம சொன்னதில்லைங்கிறோம். சைதன்யுடைய சொரூபத்தை விளக்க முடியும்னு வேதாந்தத்தில் என்றைக்கு சொன்னதில்லை. அச்சிந்தியம் தானே சொல்கிறோம். ஆத்மாவை சிந்திக்க முடியாது, எண்ண முடியாது, விளக்க முடியாதுங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். அப்புறம் எதுக்கு விளக்குறோம்னு சொன்னால், விளக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிற முடியும். அது மட்டும் இல்லை, அது தன்னுடைய சொரூபமாக இருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கிற முடியும். இந்த பொருளை விளக்குவது மாதிரி ஆத்மா விளக்க முடியாது. இந்த பொருளை உலகத்தில் விளக்கலாம்னு சொன்னால் ஒரு லிமிட்டுக்கு மேலே விளக்க முடியாது. இப்போ இது இருக்குது, ஆத்மா ஒரு பொருளை விளக்குறது மாதிரி விளக்க முடியாது, ஆனால் நம்முடைய சொரூபமாக இருக்கிறதுனால. இந்த பொருளை விளக்கிடலாமன்னா இது என்ன கலர் விளக்கலாம். எப்படி அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அது எங்கேருந்து வந்துச்சு, இப்படி கேட்டு போனீங்கன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே போயாச்சுன்னா அதுக்கு மேலே அங்கே விளக்க முடியாது. இது உண்மையாக இல்லைன்னா ஒவ்வொன்றும் மாறிக்கிட்டே இருக்குது. அது தன்னுடைய சுரூபமாக இருக்கிறதுனால விளக்க முடியாமல் இருக்குது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது ஏன் விளக்க முடியலை, அது ஏன் விளக்க முடியலை. அதனால் ரெண்டையும் பொய் மித்தியான்னு சொல்லாத,
அது உண்மையாக இல்லை, தன்மையாக அப்படி இருக்குது, அதனால் விளக்க முடியலை. இது உண்மையாகவே சொரூபமாக இருப்பதால் விளக்க முடியாது அப்படிங்கிறார். அதாவது நித்தியத்துவ காரணாத், இந்த நித்தியத்துவம், இந்த சைதன்யம் நித்தியத்துவம் என்ற சொரூப காரணத்துடன் இருப்பதால், அது நித்தியமாக எப்பொழுதும் இருப்பதால், அது மட்டுமே இருப்பதால் விளக்க முடியாது. அத்வைதம் சொல்லியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், விளக்க முடியுமா? அத்வைதம் என்ன? ஏக்கம். அதை விளக்குறதுக்கு இன்னொன்று வேணுமே. அப்போ அத்வைதம் பொய்யாயிருமா இல்லையா? அதனால தான் திருக்குறளோட கணக்கு ஓமை இல்லாதான்ட்டார். இதே கடவுளுக்கு லட்சணம் சொல்லும்போது அது மாதிரி இன்னொன்று கிடையாது. அதை விளக்குறதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் நான் இன்னும் கொஞ்சம் விளக்க வராங்க, பார்ப்போம். நம்ம சைதன்யத்தை நாம் எப்பொழுதும் விளக்க முடியும் என்று கூறவில்லை. பிரம்மனையும் விளக்க முடியாது, இந்த சிருஷ்டியையும் ஒரு லிமிட்டுக்கு மேலே விளக்க முடியாது. ஆனால் அது பொய்யா இருக்குது, இது உண்மையாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் இங்கே. அதாவது இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, நிறைகுடமும் தழும்பாது, ஒன்றுமே இல்லாட்டாலும் தழும்பாது. ஒரு குடத்தில் இப்போ நம்ம தீர்த்தம் வாங்கிட்டு வர்றோம், நல்லா சீல் வச்சு அடைச்சிருப்பாங்க. குளிக்க பார்த்தா சத்தம் வருமா? ஏன்னா முழுசாக இருக்குது. சரி, தண்ணியை ஊற்றாமல் அப்படி அடைச்சி வச்சா அதுவும் சத்தம் வரும். அதுக்காக இதில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒன்றில் உண்மையாக இருக்குது, ஒன்றில் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. இது உண்மையாக இருக்கிறதுனால விளக்க முடியலை, அது உண்மை இல்லாததுனால விளக்க முடியலை. ரெண்டுமே விளக்க முடியாதுக்கு அர்த்தம், காரணம் வேறு வேறையாக இருக்குதுன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம பார்க்குறோம், ஃப்ளைட்டில் போகிற அனுபவம் இருந்தால் தெரியும். ஃப்ளைட்டில் போகிறோம், உட்காந்துருக்கு, ஃப்ளைட் நின்றுக்கிட்டு இருக்கு, அப்பயும் தெரியாது. ரொம்ப பயங்கர 500 கிலோமீட்டர் ஸ்பீடில் பறந்துக்கிட்டு இருக்கேன், அப்போ போகிறது மாதிரி தெரியுமா? ரெண்டுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்குமா? அது பயங்கர வேகத்தில் போய்கிட்டு இருக்கு, அப்பயும் பார்த்தீங்கன்னா உள்ளே ஒன்றுமே தெரியாது, எந்த ரியாக்ஷன், ஒரு மூமெண்ட் இருக்கிற மாதிரியே தெரியாது. இங்கே கீழே இருக்கும்போதும் அதே மாதிரி தான் இருக்குது. அப்போ ரெண்டையும் ஒன்றுன்னு சொல்ல முடியுமா? அது மாதிரி ஒன்று இல்லவே இல்லை, அதனால் விளக்க முடியாது. ஒன்று அது மட்டுமே இருக்கிறதுனால விளக்க முடியாததாக இருக்கிறது. அடுத்த ஸ்லோகங்கள் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமாக விளக்குறார், அங்கே பார்க்கலாம். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். சித் அபி அச்சிந்திய, அதை பிரித்தோம்னா சிதப்பிய சிந்திய ரசனான் இருக்கு. சித் அபி அச்சிந்திய ரசனா யதி அப்படின்னு பிரிக்கணும். சித் அப்படின்னா சைதன்யமும் கூட, சைதன்யம் ஆத்மா பிரம்மன், சைதன்யமும் கூட அச்சிந்திய விளக்க முடியாத, ரசனா யதி அமைப்பு உள்ளது தானே என்றால், அதாவது விளக்க முடியாத சுரூபத்துடன் உள்ளது என்றால், தர்ஹி அஸ்து, அது அப்படியே இருக்கட்டும், அப்படித்தான் இருக்குது, நாங்களும் அப்படித்தான் சொல்கிறோம் அப்படிங்கிறார். தர்ஹி அஸ்து, இருக்கட்டும். அடுத்து நோ வயம், அது ரெண்டாவது வரி எடுத்துக்கலாம். சிதிம், சிதிம்னா சைதன்யத்தின் ரசனாம், சுச்சிந்திய ரசனாம் இருக்கு. ரசனாம்னா சொரூபத்தை, சுச்சிந்தியம் மிக தெளிவாக விளக்க முடியும் என்று. அந்த முதல் வரி கடைசி வார்த்தை வயம், நாம், வயம்னா நாம் அல்லது நாங்கள். நோ ப்ரூமே, ப்ரூமோ, இந்த நோங்கிறத ப்ரூமோட சேர்த்துக்கிறணும். ரெண்டாவது வரியில் இருக்கக்கூடிய ப்ரூமோ, முதல் வரியில் இருக்க கடைசியில் நோ. நோ ப்ரூமோன்னா கண்டிப்பாக கூறவில்லை. நாங்கள் சைதன்யத்தை விளக்க முடியும்னு என்னைக்கு சொன்னோம்? நாங்களும் சொல்லலை, அது விளக்க முடியாதுன்னு சொல்கிறான். அதுவும் விளக்க முடியாதான் இருக்குது, அது அப்படித்தான் இருக்குது அப்படிங்கிறார். என்ன வித்தியாசம்னா நித்தியத்துவ காரணாத், இது நித்தியமாக இருக்கிற காரணத்தினால விளக்க முடியலை, அது நித்தியமாக இருக்கிற காரணத்தினால விளக்க முடியலை அப்படிங்கிறார். இங்கே என்னென்னா பூர்வபக்ஷம், நீங்கள் இந்த துவைதம் இந்த உலகத்தை விளக்க முடியாதுன்னு சொன்னீங்க, ஆனால் பிரம்மனையும் விளக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ ரெண்டும் ஒன்றுன்னு சொல்லிடலாமாண்ணா? இல்லை, அப்படி நாங்கள் பிரம்மனை விளக்க முடியாதுன்னு, விளக்க முடியும்னு சொல்லலை, அதுவும் விளக்க முடியாத காரணம் அது நித்தியமாக இருக்கிறதுனால விளக்க முடியாது, இது இல்லாததுனால விளக்க முடியாது அப்படிங்கிற காரணம் சொல்கிறார். அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். பிராகபாவோ நானுபோதகம் சிதேர் நித்யா ததஸ்சிதீஹி துவைதஸ்ய பிராகபாவஸ்து சைதன்யேனானுபூயதே
பிராகபாவோ நானுபூதகம் சிதேர் நித்யா ததஸ்சிதிஹி துவைதஸ்ய பிராகபாவஸ்து சைதன்யேனானுபூயதே. அதாவது நித்தியமாக அனிர்வச்சனீயமாக விளக்க முடியாததாக இருக்கிறது பிரம்மன், அனித்தியமாக விளக்க முடியாததாக இருக்கிறது இந்த ஜகத்து துவைதம். இது சென்ற ஸ்லோகத்தில் பார்த்துட்டோம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, சைதன்யம் எப்படி நித்தியம், இந்த உலகம் துவைதம் எப்படி அனித்தியம் என்ற கருத்தை இங்கே சொல்கிறாருங்க. அதுக்கு இல்லாமை, துவைதம் அனித்தியம் இல்லாததுங்கிற கருத்தை முதல்ல சொல்கிறார். இல்லாததுன்னா அதுக்கு பேர் அபாவம்னு பேர். பாவம்னா இருக்கிறது, சமஸ்கிருதத்தில் அபாவம்னா இல்லாமை. இந்த இல்லாமையை நம்ம 3 இல்லாமை சொல்லுவோம். எப்படி சரிங்களா? பிராக் அபாவம், பிரத்வம்ச அபாவம், அத்தியந்த அபாவம். எப்பொழுதுமே இல்லாதது அத்தியந்த அபாவம். முன்பு இல்லைங்கிறது பிராக்னா முன்பு, அபாவம்னா இல்லை, முன்பு இல்லாதது. பிரத்வம்ச அபாவம்னா பின்பு இல்லாதது. இங்கே நம்ம பார்க்க போகிறது பிராக் அபாவம். இதை வச்சு துவைதம் மித்தியா அப்படிங்கிற கருத்தை நிலைநாட்ட அப்புறம் அனித்தியங்கிறத. பிராக்னா முன்பு, அபாவம்னா இல்லாதது, முன்பு இல்லாதது. பிராக் அபாவம்னு என்ன அர்த்தம்? எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா சம்ஸ்கிருத வார்த்தை. அபாவம்னா இல்லாமைன்னு அர்த்தம், பிராக்னா முன்பு, முன்பு இல்லாதது. இப்போ களிமண் இருக்கு, ஒரு பானை செய்ய ஆரம்பிக்கிறார் ஒரு பையவான் வந்து. பானை வடிவடித்து கரெக்டாக செஞ்சு முடித்தாச்சு. செஞ்சு திருப்பி அதை காய வச்சு 2 நாள் கழித்து எடுத்துட்டார். அந்த பானை 3 நாளைக்கு முன்பு பிராக் அபாவமாக இருந்தது. அந்த பானை 2 நாளுக்கு முன்பு இல்லாமல் இருந்தது. இல்லைல்ல, அது பிறகு வந்துருச்சு. அப்போ அது செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் என்ன வரும்? அந்த பானைக்கு பேர் பிராக் அபாவமாக இருந்ததுன்னா முன்பு இல்லாமல் இருந்தது. இப்போ வந்துருச்சு. இந்த பானைக்கு பிராக் அபாவங்கிற ஒரு தன்மை உண்டு. முன்பு இல்லாமல் இருந்தது என்ற ஒரு நிலை இருந்துச்சா இல்லையா? இருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு இருக்கா இல்லையா? டேட் ஆஃப் பர்த்துக்கு முன்னாடி நான் இல்லை இருக்கா இல்லையா? எனக்கு பிராக் அபாவம் இருந்தது, இருக்கு. நம்ம இந்த உடம்புக்கு, எனக்குன்னா சைதன்யத்துக்கு இல்லை, இந்த உடம்புக்கு டேட் ஆஃப் பர்த்துக்கு முன்னாடி இல்லை, இல்லாமல் இருந்தது. அப்போ இந்த உடம்புக்கு என்ன? அதுக்கு பிராக் அபாவம் உண்டு. இந்த உடம்புக்கு இல்லாத காலம் உண்டு. எதுக்கெல்லாம் பிராக் அபாவம் உண்டோ அதுக்கு அனித்தியம்னு பேர். முன்பு இல்லை, இப்போ இருந்திருக்கு. பிறகு என்ன வரப்போகுது? அடுத்து பிரத்வம் சபாவம் வரப்போகுது, இல்லாமல் போக போகுது. இல்லாமல் இருந்து ஒன்று வந்தால் இல்லாமல் போய்விடும். முன்பு இல்லை, இப்போ வந்திருக்குன்னா திருப்பி இல்லாமல் போயிடும். எதற்கு முன்பு இல்லாமல் இருந்து ஒன்று தோன்றுச்சோ அது நித்தியம், அது அனித்தியமாகத்தான் இருக்க முடியும். இது ஒரு யுக்தியில் புரியுதா இல்லையா? எந்த ஒரு வஸ்துவும் எடுத்துக்கங்க, தோற்றத்துக்குன்னு வந்தாச்சுன்னா, ஒரு வீடு இதுக்கு முன்னாடி இல்லை அந்த இடத்துல, பிறகு இப்போ வந்திருக்கு, திருப்பி இருக்குன்னு சொல்ல முடியுமா? எப்பயாவது ஒரு காலத்தில் இல்லாமல். எது தோற்றத்திற்கு வருதோ அதற்கு முன்பு இல்லாமல் இருந்தோ அதுக்கு பேர் பிராக் அபாவம். பிராக் அபாவம் உடையது. பிராக்னா முன்பு, அபாவம்னா இல்லாமை. முன்பு எது இல்லாமல் இருந்ததோ இப்பொழுது இருந்தாலும் அது அனித்தியம்தான். இது ஒரு லாஜிக். இது மரணம் வந்துச்சுன்னா என்னாச்சு? உடம்பு போயிடும். பானையை உடைச்சாச்சுனாலும் பானை போயிடும். முன்பு இல்லாமல் இருந்தது, இப்பொழுது இருக்கிறது, பிறகு இல்லாமல் போய்விடும். அப்போ அது நித்தியமா அனித்தியமா? எதற்கெல்லாம் இல்லாமல் இருந்து ஒரு வந்துச்சோ அதுக்கு அனித்தியம்தான், அனிச்சயம் போயிடும். சிருஷ்டி அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்துக்கு சொல்கிறான். சிருஷ்டினா என்னாச்சு? முன்னாடி இல்லை, இப்போ வந்திருக்கு, திருப்பி அப்போ என்னாச்சு? லயமாக ஆயிரும். அது நிச்சயமாக இருக்க முடியாது. எதெல்லாம் தோன்றுச்சோ, ஒரு கார் ரெடி பண்ணுறான், புதுசாக வருது, இல்லை, திருப்பி எவ்வளோ நாளைக்கு இருக்கு? ஓல்டு மாடல் ஆயிரும்.
அதான் சில வெளிநாட்டிலலாம் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா காயலாங்கடைக்கு தான் போடணுமா, நிப்பாட்டிட்டு போயிடுவானா ரோட்டில் கூட, அப்படிலாம் இருக்குது. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, அது இருக்கும்போதே இல்லாதது அனித்தியம்ங்கிறார். இந்த சிருஷ்டியில் உள்ள எல்லாவற்றுக்கும் தோற்றம் என்று ஒன்று. சூரியனுக்கு தோற்றம் சொல்கிறோமா இல்லையா? ஒரு காலம் சயின்ஸ் சொல்லுது 200 கோடி வருஷத்துக்கு முன்னாடி சூரியன் இல்லை, இன்னொரு 200 கோடி வருஷம் கழித்து சூரியன் இல்லாமல் போய்விடும், லைட் ஆஃப் ஆயிருங்கிறாங்க, சூரியனுடைய லைட் ஃபீஸாக போயிருங்கிறாங்க. சயின்ஸே சொல்லுது. அதுக்கு முன்னாடி இல்லை. இப்போயே என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எத்தனையோ நட்சத்திரங்கள் தோன்றிக்கிட்டு இருக்கான், நம்மளுக்கு தெரியலை. அந்த லைட்டு வந்து சேர்றதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். எத்தனையோ நட்சத்திரம் அழிஞ்சு போச்சு, ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த லைட் வந்தது அப்படியே ட்ராவலில் இருக்குது. அங்கே அந்த இப்போ தெரிகிற நட்சத்திரம் இல்லாமல் கூட இருக்குங்கிறாங்க. அப்போ எதுவெல்லாம் இல்லாமல் இருந்து தோன்றியதோ அது நித்தியம் இல்லை. இது ஒரு ரச்சனை சொல்கிறார். துவைதம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களுமே முன்பு இல்லாமல் இருந்தது, பிராக் அபாவமாக இருந்தது, அதனால் அது அனித்தியம்ங்கிறார். இந்த உடல் எடுத்தாலும் சரி, பானை எடுத்தாலும் சரி, ஒரு கட்டடத்தை எடுத்தாலும் சரி, உலகத்தை எடுத்தாலும் சரி, கிரகங்கள் எடுத்தாலும் சரி, நட்சத்திரங்கள் எடுத்தாலும் சரி, முன்பு இல்லாமல் இருந்தது. 2வது அத்தியாயத்தில் பார்த்தேன், சதேவ சோமிய இதமக்ர ஆசீத் ஏகம் ஏவ அத்விதீயம் பிரம்மன். இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பு பிரம்மனாக இருந்ததுன்ட்டு வராங்க. உலகமாக இருந்தது இல்லாமல் இருந்துச்சு, இந்த உலகம் அதான் இல்லாமல் இருந்துச்சு, அப்போ பிரம்மன் மட்டுமே இருந்ததுன்னு வரும். அது மாதிரி எதுவெல்லாம் இல்லாமல் இருந்ததோ, பிராக் அபாவமாக இருந்ததோ அது அனித்தியம். சரி, இந்த சைதன்யம் இல்லாமல் இருந்து இப்போ வந்திருக்கா அப்படின்னு கேள்வி வரலாம். இந்த சைதன்யம் பிரம்மன் ஆத்மா, இதுக்கு பிராக் அபாவம் உண்டா? இதுக்கு பிராக் அபாவம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, சைதன்யத்தியம்னு புரிஞ்சிடும். இந்த சைதன்யத்திற்கு பிராக் அபாவம், முன்பு இல்லாமல் இருந்தது என்று சைதன்யத்தை சொல்ல முடியாது. முன்பு எப்பொழுதும் அது இருந்தது அப்படிங்கிறத புரிஞ்சிட்டோம்னா இது நித்தியங்கிறது நித்தியங்கிற அறிவு எப்படின்னு பார்க்கலாம். அதில் பிராக் அபாவக ந அனுபூத சிதே, இந்த ஸ்லோகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் வாக்கியம் என்ன சொல்கிறாரு? பிராக் அபாவக ந அனுபூதக சிதே. சிதேன்னா அந்த சைதன்யத்திற்கு பிராக் அபாவக, அதாவது முன்பு இல்லாமல் இருந்தது என்பது ந அனுபூதக, நம்மால் அனுபவிக்கப்பட்டதே இல்லைன்ட்டார். இந்த உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, இந்த உணர்வு இல்லாமல் இருந்ததுங்கிறது யாராலும் அனுபவிக்க முடியவே முடியாது. அது எப்படின்னு சொல்கிறேன், விளக்கம் வரும் பாருங்க. இப்போ இந்த டேபிள் இல்லாமல் இருந்து அனுபவிச்சிருப்போம், இப்போ வந்திருக்கு. இந்த உணர்வு சைதன்யம் இல்லாமல் இருந்தது என்பதை யாராலும் எப்பொழுதும் அனுபவித்திருக்கவே முடியாது. எப்படி சொல்கிறீங்க? நல்லா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா புரியும். இந்த பிராக் அபாவம், அதாவது நம்மளுடைய பிராக் அபாவத்தை நம்மளுடைய பெற்றோர்கள் அனுபவிச்சிருக்காங்களா இல்லையா? நான் இல்லாமல் இருந்தது எங்கள் பெற்றோர்களுக்கு தெரியும். நம்ம குழந்தைகளுடைய பிராக் அபாவம் நம்மளுக்கு தெரியும். அவங்க முன்னாடி இல்லாமல் இருந்தாங்க தெரியும். இதெல்லாம் அனுபவத்தில் இருக்குது. ஒரு குயவனுக்கு பானையினுடைய பிராக் அபாவம் தெரியும். பானையினுடைய இல்லாமை குயவனுக்கு தெரியும், பிற பானை வந்திருக்குங்கிறது இதெல்லாம் அனுபவத்தில் இருக்குது. அது மாதிரி இந்த சைதன்யம் இல்லாமல் இருந்ததை அனுபவித்திருக்கோம்னா அது கிடையாதுங்கிறார். அதாவது ஒரு பொருள் இல்லாமல் இருந்தால்தான் அதை உருவாக்குவோம். இருந்துக்கிட்டு இருக்கதை உருவாக்குவோமா? இருந்துக்கிட்டு இருக்கிறது உருவாக்க வேண்டியதில்லை. ஒரு பானை ஏற்கனவே இருக்குது, அதை போய் உருவாக்கணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வேறொரு பானை உருவாக்கலாம், ஆனால் இருக்கிறத உருவாக்க வேண்டியதில்லை. அது இல்லாமல் இருந்ததுனால தான் நம்ம உருவாக்குறோம். இந்த உலகம் வந்திருக்கு, எல்லாம் வந்திருக்கு, எல்லாம் வந்து. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அதே மாதிரி ஒரு வீடு இல்லை இந்த இடத்துல, அப்போ வீடு உருவாக்கலாம். இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்க ஒரு வீடை உருவாக்கலாம். அப்போ இல்லாமல் இருந்தால் தான் உருவாக்க முடியும், இருக்கிறத உருவாக்க முடியாது. அது மட்டும் இல்லை, அதை இல்லாமல் இருந்ததுங்கிற அனுபவமே நம்மளுக்கு கிடையாதுங்கிறார். எப்படின்னு பார்க்கலாம், சொல்கிறேங்க. ஒரு பையன் 10 வயசு ஆகுது, இல்லை நம்மளுக்கே வச்சுக்கோங்க, இப்போ 50 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கிட்டா, எனக்கு 45 வயசு வரைக்கும் சைதன்ய அனுபவமே, உணர்வு அனுபவமே இல்லை. 46 வயசுல எனக்கு உணர்வு அனுபவம்னு சொல்ல முடியுமா? திடீர்னு எனக்கு உணர்வு வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா?
சரி, என்னைக்குமே சைதன்யத்தினுடைய இல்லாமையை யாரும் அனுபவிச்சதில்லை. ஏன்னு சொன்னால் அதை அனுபவிக்கிறதே என்ன வேணும்? ஒன்று அனுபவிக்கணும், என்ன வேணும்? உணர்வு வேணும். உணர்வு இல்லைன்னா எதுவுமே இருக்கு இல்லைன்னு கூட சொல்ல முடியாது. அது எப்பொழுதும் இருக்கு. பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. ஒன்று அதாவது இந்த ஒன்று சைதன்யத்தை அனுப்பி இன்னொரு சைதன்யம் வேணும். அப்போ அது இல்லைன்னு சொன்ன இந்த சைதன்யம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இன்னொரு சைதன்யம் வேணுமா இல்லையா? இப்போ இந்த உலகம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நான் இருக்கேன். இது இல்லாமல் இருந்தது, பானை இல்லாமல் இருந்ததுன்னு சொல்கிற குயவ அனுபவத்தில் சொல்கிறான். உணர்வே இல்லைன்னு சொல்கிறதுக்கு என்ன வேணும்னு இன்னொரு உணர்வு தான் வேணும். அப்போ அந்த உணர்வு அப்போ உணர்வு இருக்கும்போது உணர்வு இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? அதை சொல்கிறதே அந்த உணர்வு தானே. கொஞ்சம் டீப்பாக சிந்திச்சாதான் புரியும். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு இங்கே காரணம் சொல்கிறாங்க. ததக சிதிகி நித்யா. ஆகவே இந்த பிராக் அபாவ அனுபவம் இல்லாதது சைதன்யம்தான். அதனால் அது எப்பொழுதும் இருக்கு. ஒன்றை இல்லைன்னு சொல்கிறதுக்கு, இருக்குன்னு சொல்கிறதுக்கோ இல்லைன்னு சொல்கிறதுக்கு என்ன வேணும்? சைதன்யம் வேணும். அது நித்தியமாக இருந்தால் தான் இது சொல்லவே முடியும், இல்லை சொல்லவே முடியாது. அதுக்கு இதுக்கு உதாரணம் கூட என்னென்னா, நேரடியான உதாரணம் சொல்ல முடியாது. எப்படின்னு சொன்னீங்கன்னா, பானைக்கு எப்படி பிராக் அபாவம் இல்லாமை என்பது இருந்ததோ அது மாதிரி சைதன்யத்துக்கு இல்லாமை என்பது இல்லை. அது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்தது. அப்படித்தான் சொல்ல முடியும். இதுக்கு நேரடியாக உதாரணம் சொல்ல முடியாது. தனக்கோமை இல்லாதான்னு சொன்னது மாதிரி சைதன்யத்திற்கு இல்லாமைக்கு ஒரு நேரடி உதாரணம் சொல்ல முடியாது. பானை எப்படி இல்லாமல் இருந்ததோ அப்படி இது இல்லை, அப்படித்தான் சொல்ல முடியும். ஏன்னா அது போலேன்னு சொல்லியாச்சுன்னா பிறகு ரெண்டாயிராங்க. அப்படி சொல்ல முடியாது. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது இப்போ மண், தங்கம், இப்போ நகைக்கு பிராக் அபாவம் இல்லைன்னு சொல்லலாம். முன்னாடி இல்லை, அதுக்கு தங்கம் இருந்துச்சுன்னு சொல்கிறான். தங்கத்துக்கும் கூட இல்லாமே சொல்ல முடியும். ஏன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி என்னாச்சு? மண்ணாக இருந்துச்சு. பிறகு அதுக்கும் சொல்ல முடியும். பிறகு என்னாச்சு? பூமியாக இருந்துச்சு. இப்படி சொல்லிகிட்டே போக முடியும். ஆனால் சைதன்யத்துக்கு சொல்லணும்னா என்ன வேணாம்? சைத்தன்யம் அங்கே உணர்வு வேணாங்க, இல்லாட்டி சொல்லவே முடியாது என்பதை நான் எப்படி புரிந்து கொள்றதுன்னு சொன்னால், இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நாம் சைதன்யம் இல்லாமல் இருந்ததை யாராலும் அனுபவிக்கவே முடியாது. நம்மளுக்கெல்லாம் உணர்வுங்கிறது என்னைக்கு எனக்கு உணர்வு இல்லாமல் இருந்திருக்கு? இறந்த பிறகு இல்லைன்னு வச்சுக்கங்களேன். உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அனுபவிக்க முடியுமா? நான் உணர்வு இல்லாமல் இருந்து அனுபவிக்க முடியுமா? ஆழ்ந்த உறக்கத்தில் கூட பார்த்தீங்கன்னா தெரியாமல் இருந்திருக்கேன். ஒன்றுமே தெரியாமல் இருந்தேங்கிற உணர்வு இருந்திருக்கு. அந்த உணர்வு என்ன செஞ்சுருக்கு? ஒன்றுமே இல்லைங்கிறத காமிச்சிருக்காங்க. இந்த பிரபஞ்ச உலகத்தில் ஒரு பொருளையும் நான் அனுபவிக்கவில்லை என்பதை அது காட்டியிருக்கு. அந்த உணர்வு இருந்திருக்கு. அந்த உணர்வு எப்பொழுதும் இல்லை என்று சொல்லவே முடியாது. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, சைதன்யத்தின் இல்லாமையை யாரும் பார்க்க முடியாது. அப்படி ஒருவேளை பார்த்தால் அது இல்லாமையை பார்த்தா என்ன இருக்கணும்? சைதன்யத்துக்கு வேற ஏதோ ஒன்று பார்த்துருக்கணும். அப்போ அதுவும் என்ன இருக்கணும்? அதுவும் சைதன்யமாக தான் இருக்கணும். அதுவும் உணர்வாக தானே இருக்க முடியும். உணர்வு இல்லாமல் பார்க்க முடியுமா? அப்போ உணர்வு என்ற தத்துவம் எப்பொழுதும் இல்லாமல் இருந்ததில்லை. இது வித்யாரண்யர் சொல்ல இந்த விளக்காசிரியர் இதெல்லாம் விளக்கி சொல்கிறாங்க. இது ஒன்று சைதன்யமே சைதன்யத்தை உணரணும், இல்லாட்டி சைதன்யத்துக்கு வேறானது ஒன்று சைதன்யத்தை உணரணும். அப்படி தானே பண்ண முடியும். சைதன்யத்துக்கு வேறான ஒன்று உணர்றதுன்னா அதுவும் சைதன்யமாக தெரியும். சடமாக இருந்துச்சுன்னா சைதன்யத்துக்கு வேறான்னு சடம்னு சொல்லிடணும். அப்போ சடம் உணர முடியுமா? எனக்கு சடம் உணராது. அதனால் என்ன சொல்கிறாரு சொன்னால், சைதன்யத்தின் இல்லாமையை பார்க்கணும்னா சைதன்யம் தான் பார்க்கணும். இப்போ அங்கேயும் சைதன்யம் இருக்கத்தான் செய்யும். நல்லா நீங்கள் வேறு ஒன்றும் திங்க் பண்ண வேணாம். உணர்வுன்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் இந்த உலகம் பிரபஞ்சம் எதுவுமே இல்லை. அன்கான்சியஸில் இருக்கவங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இப்போ நம்மளே ஆழ்ந்த உறக்கத்துக்கு உணர்வு ஒடுங்கியிருக்கும் போதே உணர்வு ஒடுங்கி இருக்கு, நம்மளுக்கு ஏதாவது தெரியுது? மயக்கம் போட்டுறோம், மயக்க நிலையில் இருக்கோம். அப்போ உலகம் நம்மளுக்கு இருக்கா இல்லையா?
இல்லை, உலகம் இல்லை, நம்மளுக்கு இல்லை, அவருக்கு இருக்குன்னு ஏன் இருக்கு? அவருக்கு உணர்வு இருக்கிறதுனால இருக்கு. உணர்வே இல்லைன்னு இருக்குன்னு யார் சொல்றது? இல்லைன்னு யார் அது உணர்வு எப்போ நம்மளுக்கே சின்ன வயசுல இந்த உடம்பை நான் பார்த்தேன், அதே உணர்வு தான். 5 வயசுல இந்த உடம்பை பார்த்தேன், 10 வயசுல இருந்த பார்த்தேன், 5 வயசுல மனசை பார்த்தேன். உடம்பு மாறிக்கிட்டே இருக்கு, மனசு மாறி, அப்போ இருக்க மனசு போயிடுச்சு. எனக்கு முன்பு பார்த்தீங்கன்னு சொல்லலாம், என்னதுன்னா ஒரு படிக்கிற ஒரு காலேஜில் படிக்கிற ஆர்வம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, டிகிரி படிச்சிருக்கேன். அது முன்பு 5 வயசில் அது இருந்துச்சா? அந்த அறிவு இருந்ததா? அது பிராக் அபாவமாக இருந்துச்சு. இப்போ இது வந்திருக்கு, எல்லாம் மாறி. ஆனால் அதை அறிந்துக்கிட்டு இருக்க ஆள் நான் இருந்துக்கிட்டே இருந்திருக்கேன். அந்த உணர்வு எனக்கு என்றும் அழிந்ததில்லை. அதனுடைய இல்லாமையை பார்க்க முடியாது. அப்படி இல்லாமையை பார்த்தால் அங்கேயும் ஒரு உணர்வு கட்டாயம் இருக்க வேண்டும். அதனால என்ன சொல்றாருன்னா, அந்த பிராக் அபாவம், சைதன்யம் இல்லாமை என்பது என்றுமே இல்லை, அது எப்பொழுதும் இருப்பது, பேசவே முடியாதுங்கிறார். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் அப்படிங்கிறத நானே பேச முடியுமா? நானே பேச முடியும். பேச முடியும்னா இருந்திருக்கேன்னு அர்த்தம். பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேங்கிறத பேசணும்னா இருந்திருக்கேன்னு அர்த்தம், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், சைதன்யத்திற்கு பிராக் அபாவம் இல்லை. கீதையில் 2வது அத்தியாயம் 12வது சொல்வாகம், நத்தேவாகம் சாதுநாசம் சொல்கிறார் கிருஷ்ணர். எடுத்தெடுப்பில் உபதேசம் என்ன சொல்கிறார்? நான், நீ, இவ்வரசர்கள் எப்பொழுதும் இருந்ததில்லை என்பது இல்லை. ஆமாம், அப்படியே பார்த்து 2 நெகட்டிவ் சொல்லி பாய்ச்சுவார். எப்பொழுதும் இருந்தாருங்கிறதுக்கு என்ன சொல்கிறாரு? எப்பொழுதும் இருந்ததில்லை என்பது இல்லைன்னு, எப்பொழுதும் இருந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாரு. எப்பொழுதும் இருக்க போவதில்லை என்பதும் இல்லை. என்ன அடிப்படையில் சொல்கிறார் அவர்? அந்த உணர்வின் அடிப்படையில். இந்த உடம்பும் போயிடும். அவன் என்ன பண்ணுறான்? பீஷ்மர் துரோணர் இறந்து போயிடுவாங்கன்னு கவலைப்படுவான். அப்படியெல்லாம் கிடையாதுப்பா, எப்பொழுதுமே இல்லாமல் இருந்ததில்லைங்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? இல்லாமல் இருக்க போவதும் இல்லைங்கிறார். அந்த உணர்வு எப்பொழுதும் இருக்கும். அதனுடைய இல்லாமை பிராக் அபாவம். இதற்கு முன்பு இல்லை என்று சொல்ல முடியாது. பிராக் அபாவம் என்ன? முன்பு இல்லை. முன்பு இல்லை என்று ஒன்று சொல்லி வந்தால் அது சிருஷ்டி, அது அனித்தியம். முன்பு இல்லை என்று எது சொல்ல முடியாததோ, முன்பு இல்லாததை எதை அனுபவிக்க முடியாததோ அது உணர்வாகத்தான் இருக்க முடியும், சைதன்யமாகத்தான் இருக்க முடியும், சித்தாகத்தான் இருக்க முடியும், நித்தியமானதாகத்தான் இருக்க முடியுங்கிறார். 10 மணிக்கு தயாரான பானையை 9 மணிக்கு இல்லைங்கிற அனுபவம் சொல்லலாம். ஆனால் இது அப்படி சொல்ல முடியுமான்னா சொல்லவே முடியாது. பிராக் அபாவத்துடன் கூடியது இந்த உலகம், ஆனால் சைதன்யம் அப்படி இல்லை. 2வது சொல்றார், துவைதஸ்ய பிராக் அபாவக து. துவைதத்தினுடைய பிராக் அபாவமானது சைதன்யேன அனுபூயதே, சைதன்யத்தினால் அனுபவிக்கப்படுகிறது. இந்த பிரபஞ்சம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களும் முன்பு இல்லாமல் இருந்தது என்பது அனுபவிக்க முடிகிறது. ஆனால் சைதன்யம் முன்பு இல்லாமல் இருந்தது என்பதை யாராலும் அனுபவிக்க முடியாது. அதனால் சைதன்யம் நித்தியம், இந்த துவைதம் அனித்தியம். பிராக் அபாவம் உண்டு. ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்திருக்கு, இப்போ வந்திருக்கு. கயிற்றுல பாம்பை பார்க்குறோம், பாம்பு ஒரு காலத்தில் இல்லை, இப்போ வந்திருக்கு, பிறகு போயிருக்கு. அது மாதிரி என்ன, இடைக்காலத்தில் மட்டும் இது எது இருக்கோ அது இருந்தாலும் இல்லாததற்கு சமம். முன்பும் இல்லை, பின்பும் இல்லை. சுசுப்தியில், ஆழ்ந்த உறக்கத்தில் எல்லா பொருள்களின் இல்லாமையும் சைதன்யம் தான் அனுபவிக்குது. பிறகு விழிச்ச பிறகு என்ன செய்யுது? ஒரு காலத்தில் இல்லை, இப்போ இருக்குங்கிறதையும் சைதன்யம் தான் அனுபவிக்குது. சைதன்யம் இல்லைங்கிறது நம்மளால் சொல்லவே முடியாது. யார் சொல்கிறது? அதை சொல்கிறதுனா அந்த சைதன்யம் வேணும். அதனால் சைதன்யம் எப்பொழுதும் நித்தியமாக இருக்கிறது. ஸ்லோகத்தை பார்த்தலாம் ஒரு 2 நிமிஷம். பிராக் அபாவோ ந அனுபூதக சிதே. சிதே சிதேகே நித்யா அப்படிங்கிற பிரிச்சம் சொன்னால், சிதே முதல்ல சிதேங்கிற வார்த்தை. சிதேன்னா சைதன்யத்திற்கு பிராக் அபாவ, அதாவது முன்பு இல்லாமல் இருந்தது என்பது ந அனுபூதக அனுபவிக்கப்படவில்லை.
சைதன்யம் முன்பு இல்லைங்கிறது நம்மளால் அனுபவிக்க முடியாது, அனுபவிக்கப்படவில்லை. ததக, இந்த கடைசி ததக சிதிகின்னு இருக்கு. சதக சிதிகி, அதை பிரிச்சோம். சிதிகின்னு இருக்கு. ததகன்னா ஆகவே, சிதிகி இந்த சைதன்யமானது, அதுக்கு முதல் வார்த்தை நித்யா, நித்தியமானது. அதாவது சைதன்யம் இல்லை என்பது நம்முடைய அனுபவத்தில் எப்பொழுதும் இருந்ததில்லை. அதனால சைதன்யம் நிலையானது, நித்தியமானது. அடுத்த வரி, துவைதஸ்ய பிராக் அபாவஸ்து. பிராக் அபாவஸ்து, சைதன்ய பிராக் அபாவஸ்து. அந்த தூன்னு சொன்னால் ஆனால், பிராக்க அபாவக தூன்னு ஆனால், துவைதஸ்ய முதல் வார்த்தை, துவைதத்தினுடைய பிராக் அபாவக முன்பு இல்லாமல் இருந்தது என்பது, முன்பு இல்லாமல் இருந்தது என்பது சைதன்யே, சைதன்யத்தினால் அனுபூயதே, அனுபவிக்கப்படுகிறது. அதாவது சைதன்யம் இல்லாமல் இருந்தது என்பது என்றைக்கும் அனுபவிக்கலை, ஒரே வார்த்தை தான். சைதன்யம் முன்பு இல்லைங்கிறத நம்ம அனுபவித்ததே கிடையாது. ஆனால் இந்த உலகப் பொருள்கள் முன்பு இல்லைங்கிறது அனுபவத்தில் இருக்குது. அது முன்பு இல்லைங்கிறது அனுபவிக்கப்படாததுனால அது சத்தியம். இது முன்பு இல்லைங்கிறது அனுபவிக்கப்பட்டதுனால இது அனித்தியம். அது அனுபவிக்கிற, எதனால் அனுபவிக்கிறான்? சைதன்யத்தினால முன்பு இருந்துச்சு, இப்போ இல்லைங்கிறதையும் சைதன்யத்தினால, முன்பு இல்லை இப்போ இருக்குங்கிறத அனுபவிக்கிறது சைதன்யத்தினால. சைதன்யம் இல்லைங்கிற அனுபவம் நம்மளுக்கு என்றைக்குமே வந்ததில்லை, அதனால் அது நித்தியமாக இருக்குன்னு சொல்கிறாரு. இதனுடைய மேலும் சில ஒரு விளக்கம் இருக்குன்னு 2 ஸ்லோகத்தில் இந்த கருத்தை நிறைவு பண்ணுறாரு. அது அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.